ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னா கட்லெட் பண்ணலான்னு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பிடிசாக வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு சீசர் இருக்கும்ல, கட் பண்ணுற இது கேரட்டு சீவுறது இந்த மாதிரி, அதை உருளைக்கிழங்கு 2 எடுத்து நான் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கரண்டி அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோடா உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம், ஓகேங்களா. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணணும், வாங்க அதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கணும். கனம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறணும், ஓகேங்களா. அது எடுக்க மறந்துட்டேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா. போட்டுட்டு இது கூட ரவையை சேர்த்துருங்க, ஓகேங்களா. அடுத்து ரவையை சேர்த்துருவோம். ரவையை சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தான், ஏன்னா காரம் போதும்ன்றனால நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சோண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஓகேங்களா. எல்லாமே பெருசாக கட் பண்ணியிருக்கோம். இதில் தண்ணிலாம் விடாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு தண்ணி தான், ஓகேங்களா. அதுவே தண்ணி நிறையா தான் இருக்கும். இதில் நம்ம பொடி எதுவுமே சேர்க்கப்படுறதில்ல. கனம் மசாலா பொடி இருக்குல்லங்க, அது மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா. போட்டாச்சு. அடுத்து இது தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு, ஓகேங்களா, சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு சோடா உப்பு லைட்டாக போட்டுக்கணும், ஓகேங்களா. ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க, ஓகேங்களா. இப்போ இதெல்லாமே பிசைஞ்சு தட்டி எடுத்துருவோம் உருண்டையாக, ஓகேங்களா. இதுவே நல்லா இதாக தாங்க இருக்குது, ஓகேங்களா. இதை அப்படியே பிடிச்சி உருண்டையை அப்படியே வச்சு இப்படி தட்டி அப்படியே போட வேண்டியதான், அவ்வளோதாங்க. போட்டாச்சு. அவ்வளோதான். இதை உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சு நான் தட்டி உங்களுக்கு வீடியோவில் போகிறேன், ஓகேங்களா. கட்லெட் தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா. பாய்.